இன்றைக்கு நாம் இங்கே சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அத்வைதம் அருளிய ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் என்பவர் யார்? அவருடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன? என்ன காரியங்களை எல்லாம் அவர் செய்தார்? என்ன தத்துவங்களை எல்லாம் இந்த மக்களிடையே கொண்டு சென்றார் என்பதை தான் இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம். இன்றைய செய்தியிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த மாதம் பார்த்துவிட்டு அடுத்த மாதம் அவருடைய சித்தாந்தங்கள் எந்த வகையில் மக்களிடையே சென்றடைந்தன, அவற்றுக்கு எதிர்வாதமாக என்னென்ன தத்துவங்கள் இருந்தன என்பதையெல்லாம் அடுத்த மாதத்திலே நாம் காண இருக்கின்றோம். 32 வயது வரை இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மகான் யார் என்றால் ஆதிசங்கரர். பொதுவாக மகான்கள் எல்லாம் நீண்ட காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்து தங்களுடைய கருத்துக்களை கொடுத்ததில்லை. விவேகானந்தராக இருந்தாலும் சரி, நால்வர் பெருமக்களிலே மூவராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர், நம்பியாரூர், மாணிக்க வாசகர், இவர்களெல்லாம் குறுகிய காலத்தில்தான் இந்த மண்ணில் வாழ்ந்து பல ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் சிறப்புற செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்ற மகான்களில் ஒருவர் தான் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் எடுத்து வைத்த தத்துவம் அத்வைதம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அத்வைதம் என்பது என்ன? இரண்டல்ல ஒன்று என்பதுதான் அத்வைதத்தினுடைய சாராம்சம். அந்த இரண்டல்ல ஒன்று என்பது, அந்த ஒன்று எது? அந்த ஒன்று என்பது பிரம்மம். மாறாமல் எது இருக்கிறதோ அதற்கு பெயர் பிரம்மம். மாறக்கூடியது எவையோ அவையெல்லாம் பிரம்மம் அல்ல என்பதுதான் ஆதிசங்கரருடைய அடிப்படை தத்துவம். இப்பொழுது ஆதிசங்கரர் வரலாற்றினை கொஞ்சம் நாம் காண்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்திலே எர்ணாகுளம் மாவட்டத்தில் இன்றைக்கு காலடி என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் பிறந்தவர்தான் ஆதிசங்கரர். அவர் பிறந்த காலத்திலே அந்த ஊருக்கு காலடி என்று பெயர் கிடையாது, சசலம் என்று பெயர். சசலம் என்று சொன்னால் சமஸ்கிருதத்திலே முயல் என்று பெயர். அந்த பகுதியிலே அதிகமான முயல்கள் இருந்த காரணத்தினால் அந்த பகுதிக்கு சசலம் என்று பெயரிட்டார்கள். அந்த ஊரிலே நம்பூதிரிகள் அதிகமாக வாழ்ந்த ஊர். அந்த நம்பூதிரிகளிலே மிகுந்த இறைபக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். சிவபெருமான் மீது மிகுந்த இறைபக்தி கொண்டவர்கள் அந்த நம்பூதிரிகள். அந்த இறைபக்தி கொண்ட நம்பூதிரிகளிலே வித்யாரதி என்ற ஒரு நம்பூதிரி பிராமணர், அவருடைய மகன் சிவகுரு. சிவகுருவினுடைய பணி கோயிலிலே அர்ச்சகராக வேலை செய்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி பெயர் ஆரியாம்பாள் என்று பெயர். இந்த இருவருக்கும் திருமணமாகி இல்லறம் நடத்தி நீண்ட காலம் குழந்தை பேரே இல்லை. குழந்தை பேரு இல்லாத காரணத்தினால் திருச்சூர், இன்றைக்கு அந்த கேரளாவிலே இருக்கக்கூடிய ஊருக்கு பெயர் திருச்சூர், அன்றைக்கு அதற்கு திரு சிவபுரம் என்று பெயர். இன்றைக்கு தான் அதற்கு கேரள மாநிலம் என்று பெயர். அன்றைக்கு ஒருங்கிணைந்த தமிழகத்தினுடைய பகுதியாக இருந்ததுதான் அந்த திருச்சூர். அன்றைய பெயர் திரு சிவபுரம். அந்த திருசிவபுரத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பெயர் வடக்குநாத பெருமான் என்று பெயர். அந்த வடக்குநாத பெருமானிடம் இவர்கள் வேண்டிக் கொண்டு குழந்தை பெற வேண்டும் என்பதற்காக 48 நாட்கள் அங்கே தங்கியிருந்து விரதம் இருந்து இறைவன் மீது ஓர்மை எண்ணத்திலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் இவர்களுடைய கனவிலே சிவபெருமான் தோன்றுகிறார்.
உறக்கத்தில் இருக்கிறார்கள் சிவகுருவும் ஆரியாம்பாளும். கனவிலே வந்த பெருமான் உங்களுடைய தவத்தினை மெச்சி உங்களுக்கு நான் குழந்தை பேரை அளிக்கிறேன், ஆனால் அதிலே 2 வாய்ப்புகள் தருகிறேன், அந்த 2 வாய்ப்புகளில் உங்களுக்கு எந்த வாய்ப்பு பிடிக்கிறதோ அதற்கேற்றபடி நான் உங்களுக்கு குழந்தை வரம் தருகிறேன் என்று கூறுகிறார். அந்த கனவிலே சொல்கிறார், 100 ஆண்டுகள் வாழ்ந்து பொல்லாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய உங்களுடைய பெருமைக்கு இழுக்கு தரக்கூடிய பிள்ளைகள் வேண்டுமா, அல்லது நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் உடைய குறைந்த வயதே வாழக்கூடிய ஒரு பிள்ளை வேண்டுமா? இந்த 2இல் எது வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று கனவிலே வந்த சிவபெருமான் சொல்கிறார். கனவிலிருந்து விடுபட்டு ஆரியாம்பாள் எழுகிறார். பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருந்த சிவகுருவை எழுப்பி கனவிலே பெருமான் வந்தார். 2 வாய்ப்புகளை தந்தார். ஒரு வாய்ப்பு, குறைந்த வயதுடைய குழந்தை, ஆனால் இந்த உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு சிறந்த பண்புகளை உடைய மகானை போன்று ஒரு குழந்தை வேண்டுமா, இல்லை பல பிள்ளைகள் கொடுத்து உங்களுக்கு பல தொல்லைகள் கொடுக்கின்ற பிள்ளை வேண்டுமா என்று பெருமான் கேட்டார். நான் உங்களை கேட்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டேனே, அதனால் உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், உன் கனவில் வந்த அதே பெருமான் என் கனவிலும் வந்தார். என் கனவிலும் வந்த பெருமான் இதே கேள்வியைத்தான் என்னிடம் கேட்டார். நான் என் மனைவியை கேட்காமல் நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது என்று நானும் அமைதியாக இருந்து விட்டேன். இப்பொழுது என்ன செய்யலாம், என்ன குழந்தை வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டுமே என்று இருவரும் யோசித்த பொழுது இருவரும் ஒற்றை முடிவிற்கு வந்தார்கள். எப்படி கனவிலே தோன்றிய பெருமான் 2 வாய்ப்புகள் கொடுத்தாரோ அந்த வாய்ப்பினை திரும்பவும் நாம் பெருமானிடமே கொடுத்து விடுவோம். உனக்கு எந்த விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பத்தின்படி எனக்கு குழந்தையை கொடு என்று அதை சிவபெருமானிடமே இவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். சிவபெருமான் கருணை உள்ளவன் அல்லவா? ஆக பல பிள்ளைகள் தொல்லை தருகின்ற பிள்ளைகளாக இல்லாமல் ஒற்றை பிள்ளையாக குறைந்த வயதுடைய வாழக்கூடிய ஒரு பிள்ளையை இவர்கள் இருவருக்கும் அருளினான். அங்கே திரு சிவபுரம் என்று சொல்லப்படுகின்ற திருச்சூரிலே இருக்கக்கூடிய வடக்குநாத பெருமானுடைய அருளால் அவர்களுக்கு குழந்தை ஒன்று உருவானது. நம்முடைய சித்தர் மொழியிலே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்பார்கள். அப்படி என்ன அண்டத்தில் உள்ளது நம்முடைய பிண்டத்தில் உள்ளது என்று பார்த்தால், அண்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள் என்றால் அது சூரியன். சூரியன் தான் அண்டத்திலே நாம் பார்க்கின்ற விதத்திலே நமக்கு பெரிய பொருள் என்றால் அது சூரியன். அதுதான் பிண்டத்தில் உள்ளது என்கிறார்களே என்ன? இது நீண்ட காலமாக அதனுடைய ஆய்வின் பொருட்டு என்ன சொல்வார்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கனிமங்களினுடைய சேர்க்கை போன்று நம் உடல் என்பதும் பல கனிமங்களினுடைய கூட்டாகத்தான் சேர்க்கையாகத்தான் இருக்கிறது என்று இது நாள் வரை பொருள் நாம் உணர்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அறிவியலாளர்கள் ஒரு செய்தியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு ஆணினுடைய சுக்கிலமானது ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையை போய் தாக்கி அதன் உள்ளே நுழைந்து அது சூழ் கொள்கின்ற பொழுது அண்டத்திலே எப்படி சூரிய வெளிச்சம் இருக்கிறதோ அப்படி இந்த சுக்கிலமானது பெண்ணின் கருமுட்டைக்குள் நுழைந்த உடனே அங்கே ஒரு வெளிச்சம் ஏற்படுகிறது என்பதை சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு மெய்ப்பித்திருக்கிறார்கள். இதைத்தான் நம்முடைய சித்தர்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, அந்த ஒளியினை இப்பொழுது பல ஆய்வுகள் செய்து கண்டுபிடிக்கிறார்கள். கருத்தரிக்கின்ற பொழுது உள்ளே ஒரு ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளியில்தான் இந்த சுக்கிலமானது விந்தணுவானது உள்ளே சென்று கருமுட்டையை உடைத்து உள்ளே சூழ் கொள்கிறது. சித்தர்களினுடைய வாக்குக்கேற்ப 2 திங்கள் கழிந்து ஆரியாம்பாள்
இந்த உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மகானை பெற்றெடுத்தார். சிவபெருமானுடைய திருவருளால் பிறந்த குழந்தை என்பதினால் அந்த குழந்தைக்கு சங்கரர் என்று பெயரிட்டு அழைத்தார். குழந்தை வளர்ந்தது. 3 மாதம் 3 வருடங்கள் அந்த குழந்தையினுடைய ஆயுள் நிறைவடைகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய தந்தை சிவகுரு மரணம் அடைந்து விடுகிறார். 3 வயதிற்கு பிறகு குழந்தை குருகுலத்திற்கு சென்று, அந்த காலகட்டத்திலே இன்றைய பள்ளிகள் போல் கிடையாது, குருகுலத்திலே சென்று படிக்க ஆரம்பிக்கிறார். 3 வயதிலேயே அந்த குழந்தையினுடைய நினைவாற்றல், அறிவாற்றல் இவற்றையெல்லாம் கண்டு குருகுலத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு வியப்பு ஏற்படுகிறது. இது சாதாரண குழந்தை அல்ல, இது ஞானத்தாலும் இறைவனுடைய திருவருட் கருணையாலும் பிறந்த குழந்தையாகத்தான் இது இருக்க முடியும் என்று அவர் நினைக்கிறார். ஆதிசங்கரர் பிறந்த காலத்தை பற்றிய பல்வேறான தகவல்கள் இருக்கின்றன. எந்த ஆண்டிலே பிறந்தார் என்பதிலே பல்வேறு கருத்துக்கள் அவர் நிறுவிய 4 மடங்களிலும் ஒவ்வொரு ஆண்டாக சொல்கிறார்கள். மடங்களினுடைய கணிப்புப்படி கிமு 491 தொடங்குகிறது. ஆனால் ஆதிசங்கரனுடைய தத்துவங்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் ஆய்வு செய்த ஆய்வியல் அறிஞர்களினுடைய கூற்றுப்படி, அதாவது பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியான கருத்து, கிபி 788 அவர் பிறந்ததாக சொல்கிறார். அதற்குரிய காரணம், தேவாரத்திலே முதல் தேவார பாடலாக இருக்கக்கூடிய தோடுடைய செவியன் என்று பாடிய திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் தன்னுடைய ஸ்லோகத்திலே குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் திருஞான சம்பந்தர் காலத்திற்கு பிறகுதான் தோன்றி இருக்கக்கூடும் என்ற ஒரு கருத்து வரலாற்று அறிஞர்களிடையே இருக்கிறது. இது ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. இன்னொரு கருத்து, திராவிட சிசு என்று அவர் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம், இன்றைக்கு காஞ்சி காமகோடி பீடத்திலே இளைய மடாதிபதியாக ஒருவர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் பெயருக்கு பின்னாலே திராவிட் என்று ஒரு பெயர் இருக்கிறது. காரணம், இந்த தமிழகம் தாண்டி பல மாநிலங்களுக்கு சென்ற பிராமணர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் இந்த நிலம் என்பது திராவிட நிலம் என்பதற்காக தங்களுடைய பெயருக்கு பின்னால் திராவிட் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதியினுடைய இளைய மடாதிபதியினுடைய பெயருக்கு பின்னாலும் திராவிட் என்ற பெயர் இருக்கிறது. ஆக இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்த போதிலும் பொதுவான கருத்தாக அவருடைய பிறந்த ஆண்டு என்பது கிபி 788 எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. 1 வயதிலேயே வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள், கீதை இவற்றை பற்றியெல்லாம் ஒரு மிகுந்த ஆழமான நுண்ணறிவு கொண்டவராக ஆதிசங்கரர் விளங்கினார். தன்னுடைய 5வது வயதிலே நம்பூதிரிகள் வழக்கப்படி உபநயனம் என்று சொல்லப்படுகின்ற பூணூல் திருமணம் செய்வார்கள். அது ஆவணி மாதத்திலே ஆவணி அவிட்டம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த 5வது வயதிலேயே அவருக்கு உபநயனம் என்ற ஒரு சடங்கு செய்யப்படுகிறது. பிராமணர் குடும்பத்திலே நடக்கக்கூடிய ஒரு சடங்கு. நயனம் என்று சொன்னால் கண் என்று பெயர். உபநயனம் என்றால் துணை கண். மனிதர்களுக்கு 2 கண்கள் உண்டு. உபநயனம் என்று சொல்லப்படுவது 3வது கண். அந்த 3வது கண் என்பது புற காட்சிகளை காணாமல் அகக்காட்சிகளை காணக்கூடியதற்கு அந்த ஞானக்கண் என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் உபநயன சடங்கினை செய்வார்கள். அந்த உபநயன சடங்கினுடைய ஆரம்ப மந்திரம் காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பார்கள்.
ஒரு குழந்தையினுடைய வாயிலே முதலிலே காயத்ரி மந்திரம் நுழைய வேண்டும். ஏனென்றால் அந்த 5 வயதுக்கு பிறகு அவன் குழந்தை பருவத்தில் இருந்து குமர பருவத்தை நோக்கி செல்கிறான். அந்த ஆரம்ப காலத்திலே அவனுக்குள் பக்தி வர வேண்டும் என்பதற்காகவும் மனன கல்வியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த காயத்ரி மந்திரத்தை முதலிலே குழந்தைகளுக்கு கற்றுத் தருவார்கள். அதனால்தான் பிராமண குழந்தைகள் இளம் வயதிலேயே நன்றாக மனப்பாடம் செய்கின்றவர்களாக இருப்பதற்கு அடிப்படை காரணம், குடும்பத்திலேயே தினந்தோறும் மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து கொடுத்து அந்த இளம் பிராயத்திலேயே அவர்கள் மூளைக்குள் இந்த மனன கல்வியை கொண்டு போய் சேர்த்து விடுவார். மற்ற சமூகத்தில் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கிறது. 5 வயதிலேயே உபநயன சடங்கு முடிந்து விடுகிறது. இப்பொழுது 8 வயது ஆகிறது. இவர் இளம் வயதிலேயே துறவு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர் ஆழ் மனதிற்குள்ளே இருக்கிறது. இதை எப்படியாவது நாம் தாயினுடைய சம்மதத்தோடு துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அப்படி முடிவெடுத்த போது அதை எப்படி நிறைவேற்றுவது என்று சிந்தித்து பார்க்கிறார். அவருக்கு வீட்டிற்கு அருகே கொஞ்ச தூரத்திலே பூரணா நதி என்று ஒரு நதி ஓடுகிறது. அந்த நதியினுடைய இடத்திலே தினந்தோறும் சென்று அவருடைய தாயாரும் சங்கரரும் சென்று குளித்து விட்டு வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய சிலையை வணங்குவது அவர்களுடைய வழக்கம். ஒரு நாள் இவர் யோசிக்கிறார், துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்று யோசித்து பார்க்கிறார். ஆற்றிலே குளிக்க போகிறார். கரைக்கு மேலே தாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த ஆற்றிலே இருக்கக்கூடிய ஒரு முதலையானது இவர் காலை வந்து பிடித்துக் கொள்கிறது. காலை பிடித்துக் கொண்ட உடனே இவர் கதற ஆரம்பிக்கிறார். 8 வயது குழந்தை அல்லவா, அம்மா என் காலை முதலை பிடித்துக் கொண்டு விட்டது, இந்த முதலையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் நான் சந்நியாசம் மேற்கொள்வதற்கு நீ அனுமதி தருவாயே, ஆனால் நான் இந்த முதலையிடமிருந்து எப்படியாவது என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது தாய் யோசிக்கிறாள், உயிரோடு ஒரு பிள்ளை வேண்டுமா, இல்லை அந்த பிள்ளைக்கு திருமணம் வேண்டுமா? அந்த காலத்திலே இளம் வயதிலேயே திருமணம் செய்கின்ற ஒரு முறை என்பது அந்த காலத்தில் இருந்தது. ஒரு 12 வயதுக்குள்ளேவே பால்ய விவாகம் என்று சொல்லப்படுகின்ற திருமணம் என்பது அந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். அதனால் தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் செய்து பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேரெண்ணம் கொண்டிருக்கிறாள் ஆரியாம்பாள். ஆனால் மகன் இந்த உலகிற்கு வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை என்பது அவனுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இளம் வயதிலேயே துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று தன் தாயிடம் கேட்கிறார். அம்மா, நீங்கள் என்னுடைய துறவுக்கு நீங்கள் அனுமதி அளித்தால் மாத்திரமே இந்த முதலையானது என் காலை விட்டுவிடும் என்று சொல்கின்ற பொழுது தன் மகனுக்கு திருமணம் என்பதை விட தன் மகன் உயிரோடு கிடைத்தால் போதும் என்கின்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே தாய் அந்த துறவரத்திற்கு ஒத்துக்கொள்கிறாள். ஒத்துக்கொண்ட உடனே அந்த முதலையானது சங்கரரை விட்டு விடுகிறது. அந்த முதலை என்பது என்னன்னா, பிரம்மனுடைய சாபத்தினால் ஒரு கந்தர்வன் முதலையாக வந்து அங்கு கிடக்கிறான். அவன் சங்கரர் மூலமாக முக்தி நிலை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் முதலையாக இருந்து அங்கு காத்து கொண்டிருக்கிறான். அதன் பொருட்டுத்தான் ஒன்று துறவாகவும் இவர் மாற வேண்டிய சூழலும் உருவாகிவிட்டது, இன்னொன்று அந்த கந்தர்வனுக்கு முக்தி பேறு கிடைப்பதற்குரிய வாய்ப்பும் கிடைத்து விட்டது. இறைவனுடைய ஏற்பாடு ஒரே நேரத்திலே பல செயல்கள் நடத்துவதாக இருக்கும். அப்படி தாய் ஒத்துக்கொண்ட பிறகு சங்கரர் கரைக்கு வந்து திரும்புகிறார். திரும்ப வந்தவுடனே தன் தாயிடம் கேட்கிறார். பொதுவாக துறவு என்பது ஒரு குருவிடமிருந்து நாம் தீட்சை பெற்று துறவு கொள்ள வேண்டும். அதுதான் சனாதன தர்மத்தினுடைய ஒரு நியதி. அன்றைக்கு இந்து என்ற ஒரு சமயம் கிடையாது.
அதனால்தான் நான் சனாதன தர்மம் என்று சொல்கிறேன். இந்த நாட்டை பிரிட்டிஷ்கார் ஆண்ட பிறகுதான் இங்க எல்லா சமயங்களையும் தனித்தனியாக பிரிந்து கிடந்த சமயங்களை ஒருங்கிணைத்து இதற்கு இந்து சமயம் என்று பெயரிட்டார்கள். ஆனால் ஆதிசங்கரருடைய காலத்திலே இந்து சமயம் என்று ஒன்று கிடையாது. அன்றைய காலத்தில் சொல்லப்பட்டது இது ஒரு சனாதன தர்மம், மாற்ற முடியாத தர்மம். வேதங்கள் என்ன சொன்னதோ அந்த வேதத்தின் அடிப்படையிலே நடக்கக்கூடிய தர்மம் எதுவோ அதுதான் அன்றைய காலகட்டத்தில். அதனால் இவர் தானாக துறவு மேற்கொண்டார். ஆனால் சனாதன தர்மப்படி ஒரு குருவின் மூலமாகத்தான் நாம் துறவு மேற்கொள்ள முடியும். அப்பொழுது அவர் யோசிக்கிறார், நாம் இப்பொழுது நாமவே துறவு மேற்கொண்டோம், இப்போ ஒரு குருவை நோக்கி செல்ல வேண்டும். இன்னொன்று, துறவு மேற்கொண்டால் யாரும் சமையல் செய்யக்கூடாது. ஒரு துறவியானவன் பிச்சை எடுத்துதான் உண்ண வேண்டும் என்பது சனாதன தர்மம். இன்னொன்று, பிச்சை எடுத்து வைக்கக்கூடிய உணவை மீதமும் வைக்கக்கூடாது. நாம் உண்டுவிட்டு அதை பிற நம்மோடு இருக்கக்கூடிய மற்ற யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இதற்கு உஞ்சவிருத்தி என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்திலே பிச்சை எடுத்து உண்பது என்று சொல்வார். அதுதான் அவனுடைய கடமை. ஒரு துறவியினுடைய கடமை என்பது ஒரு இல்லறத்திலே போய் தங்கக்கூடாது, மடத்திலே தங்க வேண்டும், பிச்சை எடுத்துதான் உண்ண வேண்டும் என்பது சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை. இப்படியாக ஒரு நாள் இவர் ஒவ்வொரு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அப்போ இவருக்கு மிகவும் பயங்கரமான பசி, எந்த வீட்டிலையும் உணவு இல்லை. அப்போ ஒரு வீட்டுக்கு போறார், போய் பிச்சை எடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா பிச்சை எடுத்தலில் கூட உச்சபட்ச பிச்சை எது என்றால், பட்டினத்தார் சொல்கின்றபடி கையில பிச்சை பாத்திரம் கூட இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த பிச்சை பாத்திரம் கூட நமக்கு உறவாக இருக்கின்ற காரணத்தினால், அது பட்டினத்தாருடைய வாழ்க்கையிலே பத்திரகிரியாருக்கும் பட்டினத்தாருக்கும் நடந்த உரையாடலிலே வரும். அங்கே இருக்கிறான் பார் சம்சாரி என்று பத்திரகிரியாரை பார்த்து பட்டினத்தார் சொல்வார். கையிலே யார் உணவு கொடுக்கிறார்களோ அந்த உணவை மட்டும் உண்டு வாழ்வது என்பது பட்டினத்தாருடைய கொள்கையாக கடைபிடித்து வாழ்ந்தார். அது உச்சபட்ச துறவினுடைய அடையாளம். கையிலே பிச்சை பாத்திரம் கூட இருக்கக்கூடாது என்பது. அப்படி இவர் பிச்சை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு வீட்டுக்கு போறார். பிச்சை உணவு வேண்டும் என்று கேட்கிறார். அந்த வீட்டிலே ஒரு உணவும் இல்லை. அவர்களுக்கே உணவு இல்லாத ஒரு நிலைமை. அந்த அம்மா வீட்டுல தேடி பார்க்கிறாங்க, எங்கேயாவது ஏதாவது ஒரு உணவு இருக்கிறதா என்று. தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு வீட்டினுடைய மூலையிலே ஒரு நெல்லிக்கனி மாத்திரம் இருக்கிறது. அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து இவருக்கு பிச்சையாக கொடுக்கிறார்கள். அப்பொழுது சங்கரர் பார்க்கிறார், இவ்வளவு ஏழ்மையிலே இந்த குடும்பம் இருக்கிறது, இருந்தது ஒரு நெல்லிக்கனி, அந்த ஒரு நெல்லிக்கனியை கூட நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார்களே என்று அவர் அங்கு பாடியதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுவது. முதலாக அவர் பாடியது கனகதாரா ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை பாடிய பொழுது அந்த வீட்டிற்கு முழுக்க தங்க நெல்லிக்கனிகளாக வந்து கொட்டியது என்று சொல்வார். அப்படி அவர் பாடுகின்ற பொழுது அந்த வீடு முழுக்க செல்வத்தால், மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தால் அந்த வீடு முழுக்க தங்கத்தால் நிரப்பப்பட்டு விட்டது. அன்றைய நாளைத்தான் இன்றைக்கு தங்க நகை கடைக்காரர்கள் எல்லாம் அட்சய திருதை என்று சொல்லப்படுகின்ற நாள் எதுவென்றால், அன்று சங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி அன்றைக்கு அந்த வீடு முழுக்க தங்கத்தால் நிரம்பியது. அந்த நாளை இன்றைக்கு அது ஒரு வணிக நோக்கிலே அட்சய திருதியை என்று பெயரிட்டு அன்றைக்கு ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்க வேண்டும் என்று விடியற்காலை 4 மணிக்கே கடை திறந்து வைக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது. சங்கரர் இப்பொழுது துறவை மேற்கொண்டு விட்டு குருவை தேட வேண்டும். நமக்கேற்ற குரு எங்கு இருக்கிறார் என்று தேடுகின்ற பொழுது அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த தென்னக பகுதியை விட வட மாநிலங்களுக்குத்தான் நிறைய தேவைப்பட்டது. காரணம், அன்றைய காலகட்டத்திலே இங்கு இருந்த சமயங்கள் என்று சொன்னால் சைவம், வைணவம், பௌத்தம்,
சைவம். இது போன்ற சமயங்கள், குறுகிய சமயங்கள் தான் இங்கு இருந்ததே ஒழிய பெரும் சமயங்கள் இல்லை. ஆனால் வட மாநிலங்களில் நிறைய தத்துவவியலாளர்கள் தோன்றி நிறைய தத்துவங்களை மக்களிடையே கொண்டு வந்து சேர்த்து பல்வேறு குழப்பங்கள் நிலவுகின்ற சூழல் என்பது வட மாநிலங்களிலே இருந்தது. ஆதிசங்கரர் பிறந்த காலத்திலே 74 சமயங்கள் வட மாநிலங்களில் இருந்தது. இன்றைக்கு நாம் குறிப்பிட சொல்லக்கூடிய சமயங்கள் தான் இருக்கிறது. ஆனால் சங்கரர் காலத்தில் 74 சமயங்கள் இருந்தது. அந்த 74 சமயங்களும் ஒன்று ஒன்றுடன் தர்க்கவாதங்களை செய்து யார் எந்த மத தலைவர் தர்க்கவாதத்தில் வெல்கிறாரோ அவருடைய சமயத்திற்கு தோற்றவர்கள் போய் சார்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை அந்த காலத்திலே இருந்தது. சங்கரர் பிறந்ததினுடைய அடிப்படை நோக்கம் அன்றைய காலகட்டத்திலே வடபுலத்திலே பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்ற ஒரு 2 சமயங்கள் வேதங்களை அடிப்படையாக கொண்டு வலுப்பெற்றிருந்த ஒரு காலம். இன்னொரு புறத்திலே கடவுளை ஏற்றுக்கொள்ளாத சமணமும் பௌத்தமும் மேலோங்கி இருந்த காலம். காரணம், அந்த காலத்திலே வேதங்களிலே உயிர் பலி இடுவது என்பது அன்றைக்கு கட்டாயமாக்கப்பட்டு இருந்தது. ஒரு வேள்வி செய்தால் அதிலே குதிரையை பலி கொடுப்பது, ஆடுகளை பலி கொடுப்பது, யானைகளை பலி கொடுப்பது, இப்படி உயிர்களை வதை செய்யக்கூடிய காலகட்டம் அந்த காலத்திலே இருந்தது. இதை எதிர்த்து வேதங்களையும் சடங்குகளையும் யாகங்களையும் எதிர்த்து கிளர்ந்த ஒரு சமயம். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேள் என்று ஒரு புறத்திலே பௌத்தமும் ஒரு புறத்திலே சமணமும் மேலோங்கி இருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்திலே இந்த 74 சமயங்களாக இருக்கக்கூடிய வேதங்களை அடிப்படையாக இருந்த சமயங்கள், நியாயம், வைசேடிகம் போன்ற சமயங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்தவை. அவையெல்லாம் வேதங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தவை எல்லாம் வாதங்களிலே தோற்று போய்விட்டன. தோற்று போய்விட்ட காரணத்தினால் இவர்களெல்லாம் பௌத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம் உருவாகி கொண்டிருந்த காலம். இந்த காலகட்டத்தில் தான் ஆதிசங்கரர் வடபுலத்தை நோக்கி நகர்கிறார். தனக்கான ஒரு குரு தேவை என்று தேடி அலைகிறார். அப்படி அலைகின்ற பொழுது இவருக்கு பல சீடர்கள் சொன்ன ஒரு தகவல், நர்மதை ஆற்றங்கரையிலே கோவிந்த் பகவத் பாதர் என்ற ஒரு குரு இருக்கிறார். அவரிடம் சென்றால் உங்களுக்கு துறவர தீட்சையும் கிடைக்கும், உங்கள் கேள்விகளுக்கான பதில்களும் கிடைக்கும் என்று இவருக்கு வழிகாட்டி விடுகிறார். அன்றைக்கு அந்த நர்மதங் ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் அந்த கோவிந்த் பகவத் பாதர். அப்படி உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஆதிசங்கரர் போகிறார். போன உடனே தனக்கான குரு இவர்தான் என்று தீர்மானித்து அவருடைய 2 கால்களையும் எடுத்து தன்னுடைய தலை மீது வைத்து அவரிடம் ஆசி பெறுகிறார். ஆசி பெற்ற உடனே உள்ளிருந்து குரல் வருகிறது, யார் நீ என்று கேட்கிறார். ஆதிசங்கரரை பார்த்து யார் நீ என்ற ஒரு கேள்வி உள்ளிருந்து வருகிறது. இதற்கு ஆதிசங்கரர் கொடுத்த பதில்தான், நான் நீருமல்ல, நான் நெருப்பும் அல்ல, நான் காற்றும் அல்ல, நான் நிலமும் அல்ல, நான் ஒரு ஆன்மா வந்திருக்கிறேன் என்று ஆதிசங்கரர் சொன்ன உடனே தனக்கேற்ற சீடன் இவன்தான் என்று உள்ளிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டார் கோவிந்த் பகவத் பாதர். அப்பொழுது அவர் தனக்குரிய சீடன் சரியான தருணத்திலே வந்திருக்கிறான் என்று அன்றைக்கு சங்கரருக்கு வேதவியாசர் அருளிய ரிக்யசு சாம அதர்வன வேதங்களை எல்லாம் உபதேசிக்கிறார். அவற்றின் ஊடாக இருக்கக்கூடிய 108 உபநிடதங்களையும் அவருக்கு உபதேசிக்கிறார். கீதைக்கு விளக்கம் சொல்கிறார். இப்படியாக அவருக்கு எல்லா ஞானங்களையும் போதித்து விட்ட பிறகு அவருக்கு துறவர தீட்சையை கொடுக்கிறார். இவர் முதலிலே மேற்கொண்டது தானாக எடுத்துக்கொண்ட துறவு.
ஒரு குருவின் மூலமாக எடுத்துக்கொண்ட துறவு என்பது அன்றைக்கு நர்மதா ஆற்றங்கரையிலே கோவிந்த பகத்பாதர் என்பவர் மூலமாக இவர் துறவினை மேற்கொள்கிறார். மேற்கொண்ட பிறகு இவருக்கு அவர் சில கடமைகளை சொல்கிறார். நீ உடனடியாக காசிக்கு செல். காசிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மற்ற சமயவாதிகளிடம் நீ வாதிட்டு அத்வைத கருத்துக்களை இந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய பணி என்று கோவிந்த் பகவத் பாதர் சொல்லி இவரை அனுப்பிவிடுகிறார். இப்படி இவர் காசிக்கு வருகிறார். காசிக்குல இப்ப போனீங்கன்னா கூட மணிகர்ணிகான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மணிகர்ணிகா பக்கத்துல தான் ஆதிசங்கரர் தங்கி இருந்த இடம்.